WWE ஒரு சில ப்ரோமோஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மனசுல எப்பயுமே நினைச்சு நிற்கும். ஸோ இன்னைக்கு மண்டே நைட்ல நடந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் ஆகும். ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், செத் ராலின்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா ப்ரோமோ பேசிக்கிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸை பயங்கரமா கலாச்சாரு, செத் ராலின்ஸும் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பயங்கரமா கலாச்சாரு. அண்ட் கண்டிப்பா இந்த ப்ரோமோக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமோட மெயின் ஈவென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப்பா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்ன இவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ரோமோல பேசினாங்க அண்ட் கிரௌடும் அதுக்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ டீடைலா பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்தே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு மண்டே நைட் ரால பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுதுன்னு சொல்லி. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் ஈவென்ட்ல இந்த கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. செத் ராலின்ஸும் உள்ள வராரு, வந்தோன பாத்தீங்கன்னா எதுவுமே பேசல, ஸ்ட்ரெயிட்டா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. தென் அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு சைன் பண்ண சொல்றாரு. தென் ஃபேன்ஸ் இந்த டைம்ல சும்மா இருக்க வேண்டியதானே, சும்மா இருக்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரோட தீம் சாங்கையும் பாடுறாங்க. செத் ராலின்ஸோட ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸோட மியூசிக் பாடுறாங்க, ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓடிசின்னு சான்ஸ் பண்றாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஓடிசி சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க கேக்குது. இதுக்கு செத் ராலின்ஸ் உடனே என்ன சொல்றாருன்னா, என்ன என் சாங்ஸ் வந்து பாடுறதுனால உன்னோட சான்ஸ் வந்து அப்படியே மங்கிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. மண்டே நைட் ராலே இப்படி எல்லாம் வந்து ஃபேன்ஸ் கத்துறாங்கன்னா சம்மர்ஸ்லாமோட மெயின் ஈவென்ட்ல எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, பயங்கர வைபா இருக்க போகுது. தென் செத் ராலின்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் தான், எப்படி நம்ம லைஃப்ல வந்து சில விஷயத்தை தவிர்க்கவே முடியாதோ அதே நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். லைஃப் ஒரு நாள் வந்து எண்ட் ஆகுறது, டாக்ஸஸ் பே பண்றது அண்ட் செத் ராலின்ஸ் ஒரு வாட்டி ரோமன் ரெயின்ஸை மீட் பண்ணும்போது அவரை பீட் பண்றதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்றாருங்க. அண்ட் இதை கேட்டு ரோமன் ரெயின்ஸ் ரைட்டா சிரிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்றாருன்னா, செத் ராலின்ஸ் நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, இந்த ட்ரைபல் சீஃபோட நம்பர் 1 ஹேட்டரே நீ தான். சோ சம்மர்ஸ்லாம்ல இது எல்லாத்துக்குமே நான் ஒரு எண்டு போடுறேன். சம்மர்ஸ்லாம்ல உனக்கு நான் காட்டுறேன் உனக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன் யார் நம்பர் 1 சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கான்ட்ராக்ட் சைன் பண்றாருங்க. தென் இந்த கான்ட்ராக்ட் சைனிங் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் இங்க விட்டு வெளியே போயிடுறாரு, நமக்கு எதுக்குடா இந்த வம்புன்னு சொல்லி. தென் செத் ராலின்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீ இந்த பெல்ட் வந்து ரொம்ப சேஃபா பத்திரமா பாத்துக்கிற. சோ எப்படியும் சம்மர்ஸ்லாம்ல உங்ககிட்ட இருந்து இந்த பெல்ட் நான் எடுத்துருவேன் அண்ட் ஆல்சோ நீ சொல்லி அனுப்பு உன்னோட ஒர்க் டைம் எப்பன்னு சொல்லி, அப்ப நான் உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாச்சிருப்பாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில எபிசோட்ஸ்க்கு வந்து அப்பியரன்ஸ் ஆக மாட்டாரு, அது இங்க அப்படியே நேக்கா கலாய்ச்சிட்டு ரிங்க விட்டு வெளியே போறாரு. தென் இதுக்கு பதிலடியா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதான் நீ பிளான் பண்ணது, வந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண, நீ பாட்டுல என்ன பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. தென் இதுக்கப்புறம் தாங்க ரோமன் ரெயின்ஸ் பயங்கரமா ப்ரோமோ கட் பண்றாரு. சரிடா நான் உன் வழிக்கே வரேன், நீ சம்மர்ஸ்லாம்ல என்ன பீட் தானே பண்ண போற, சரி நீ என்ன பீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண போற, கொஞ்ச நாள் அந்த சாம்பியன்ஷிப் வச்சிருப்பியா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற, திருப்பி இன்ஜூர்டு தான் ஆக போற. சோ இதுதானே எல்லா டைமுமே நடக்குது, நீ ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ற, கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ற, இன்ஜூர்ட் ஆயிடுற. சோ இதனால தான் உன்னால எப்பயுமே ஒரு டாப் காய் ஆக முடியல. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ, ஒரு நம்பர் 1 பர்சனா இருக்கணும்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சாம்பியன்ஷிப்போட வெயிட்டை தாங்கணும், சுத்தி இருக்க எல்லா பிரஷரையும் வந்து தாங்கணும், ஆனா அதுதான் உன்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. தென் செத் ராலின்ஸ் பாத்தீங்கன்னா கோவமா ரிங்குக்குள்ள வருவாரு. தென் செத் ராலின்ஸ் என்ன சொல்றாருன்னா, சொல்லு இப்ப சொல்லு, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன், என் ஃபேஸ்க்கு நேரா சொல்லு, இப்ப நான் இங்க தான் நிக்க போறேன், இப்ப நீ என்ன சொல்லணுமோ இன்னுமே சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் மறுபடியும் பயங்கரமா கலாய்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஏன் நீ நம்பர் 2 இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, ரொம்ப சிம்பிள் தான், நீ ஒரு வாட்டி சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது பெருசா உனக்கு மணி இந்த பேங்க் சூட்கேஸ் தான் தேவைப்பட்டிருக்கு, நீ ஒன்னும் சுயமா வின் பண்ணலன்னு சொல்றாரு. அண்ட் வெயிட் a minute, இந்த வாட்டி நீ மணி இந்த பேங்க் வச்சு வின் பண்ணும்போது ஃபேக்கா ஒரு இன்ஜுரி கிரியேட் பண்ணி தான் வின் பண்ணிருக்க, அது இன்னும் கேவலமான விஷயம் சொல்லி பயங்கரமா ப்ரோமோ கட் பண்றாரு. செத் ராலின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல, காண்டாகறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஒர்க்கிங் டாடி இருக்கார்ல ட்ரிபிள் எச், அவர் உன்னை எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணாரு நம்பர் 1 காயா புஷ் பண்ணணும், என் லெவலுக்கு உன்னை புஷ் பண்ணணும்னு சொல்லி, ஆனா உன்னால அது எப்பயுமே ஆக முடியல, உன்னால என் ஷூஸ்ல எப்பயுமே நிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரோமோ பேசுறாருங்க. சோ இந்த செக்மெண்ட் பார்க்கும்போது ஒரு சினிமேட்டிக் ஃபீல் வந்துச்சு, பயங்கரமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. தென் ஃபைனலா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஹே நம்பர் 2, நீ எப்பயுமே நம்பர் 2 தான், நான் நம்பர் 1, நான் எப்பயுமே நம்பர் 1 தான், சோ என்ன அக்னாலேஜ் பண்ணு பிட்ச்னு சொல்லி அந்த ப்ரோமோ அங்கே எண்ட் பண்றாரு. அதுக்கு செத் ராலின்ஸ் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதானா நீ பேச வச்சிருக்கிறது, எல்லாமே பேசிட்டேன்னு கேக்குறாரு. இன்னும் நீ என்ன சொல்ல போற, எல்லாத்தையும் சொல்லு, உன்ன மாதிரி நான் வெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ணது இல்ல, உன்ன மாதிரி நான் இவ்வளவு டைட்டில்ஸ் வின் பண்ணது கிடையாது, சொல்லு இன்னும் உன்னால என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லு, ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, பாஸ்ட் 15 வருஷமா நான் என் ட்ரீம்ஸ்க்காக மட்டும் தான் ஃபைட் பண்ணிருக்கேன், சோ நான் எப்பெல்லாம் கண்ணாடி பாக்குறனோ எனக்கு என்ன பார்த்து ப்ரௌடா மட்டும் தான் இருந்திருக்கு, அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் எப்பயுமே ரோமன் ரெயின்ஸா இருந்தது கிடையாது, சோ அதை நினைச்சு எனக்கு இன்னும் பெருமையா தான் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் காண்டாகிறாரு. தென் செத் ராலின்ஸ் பாத்தீங்கன்னா சடனா ரோமன் ரெயின்ஸ் போய் அட்டாக் பண்றாரு அண்ட் ஆல்சோ பயங்கர எமோஷனல் அட்டாக் பண்றாருங்க. சோ இதுல இருந்தே தெரியுது இந்த மேட்ச் எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க சொல்லி. அண்ட் ஃபைனலா செத் ராலின்ஸ் வந்து ரிங்க விட்டு வெளியே போலான்னு போறாரு, ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா எந்திரிக்க ட்ரை பண்றாரு. சோ இந்த டைம் யூஸ் பண்ணி ஒரு ஃபினிஷர் போடலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சூப்பர்மேன் பஞ்ச் கொடுத்துறாருங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா டேபிள செட்டப் பண்ணி செத் ராலின்ஸ்க்கு வந்து பவர் பம்ப் போடலான்னு போறாரு, கையில இந்த மைக் எடுத்து தலையில அடிச்சிடுறாருங்க. அண்ட் செத் ராலின்ஸ் அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா, ரோமன் ரெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெடிகிரி போட்டு
அண்ட் அப்படியே ஒரு ஃபினிஷர் போட்டு இந்த மண்டே நைட் ராவை அங்கேயே எண்ட் பண்றாங்க. செத்ராலன்ஸ் பாத்தீங்கன்னா கடைசியா கெத்தா நிக்கிறாரு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடந்த இந்த ப்ரோமோ வந்து எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பயங்கரமா கலாச்சிக்கிட்டாங்க. சோ சம்மர்ஸ்லாம் மெயின் ஈவென்ட்க்கு பாத்தீங்கன்னா நான் பயங்கரமா ஈகரா வெயிட் பண்றேன். அண்ட் ஆல்சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.